அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம அரையாண்டு தேர்விற்கான வினா வங்கியில் இருக்கக்கூடிய வினா விடைகள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம ஏற்கனவே போன வகுப்பில் நம்ம பார்த்துருப்போம், சில வினா விடைகளை பார்த்துருப்போம். இன்றைக்கு பார்க்கலாம் பாருங்கள். கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை? நம்ம இப்போ பார்க்குறது வந்து 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய வினா விடைகளை பார்க்குறோம். போன வகுப்பில் நம்ம வந்து முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 2லேயும் 3லேயும் இருக்கக்கூடிய குருவினாக்கள்லாம் பார்த்துருப்போம். நம்ம இப்போ 2ஆம் பருவத்தில் இயல் 1ல் இருக்கக்கூடியது தான் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். கற்றவரின் பெருமைகளாக வந்து மூதுரை என்ன கூறியிருக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. மன்னனையும் மாசு போக கற்றவனையும் சீர்தூக்கி பார்த்தால் மன்னனை காட்டிலும் கற்றவனே சிறப்புடையவன் ஆகிறான். மன்னனை வந்து யாரோட ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கற்றவர்களோடு, குற்றமில்லாமல் கற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மன்னனை விட யார் சிறப்பானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கற்றவர்கள் தான் வந்து சிறப்பானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னவனுக்கு அவனது ஆட்சிக்கு கீழ் உள்ள நாட்டில் மட்டும் சிறப்பு, ஆனால் கல்வி கற்றவனுக்கோ அவன் சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு கிடைக்கிறது. மன்னனுக்கு வந்து தன்னுடைய சொந்த நாட்டில் மட்டும்தான் சிறப்பு கிடைக்கும், ஆனால் கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இடங்களில் எல்லாமே சிறப்பு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம் பாருங்கள். நாம் யாருடன் சேரக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்மானம் இல்லாத கோழைகளுடன் நாம் சேரக்கூடாது. நம்ம யாருக்கிட்ட நட்பு வச்சுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, கோழைகளோட, தன்மானமே இல்லாத கோழைகளோடு நம்ம வந்து நட்பு வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை நம்பி வாழக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. மற்றவர்களின் செல்வத்தை நம்பி வாழக்கூடாது. அடுத்தவர்களுடைய பொருளை நம்பி நாம் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. அடுத்து, இந்த பாடலில் முதல் 2 வரிகள் நினைவூட்டும் திருக்குறள் எது? நம்ம துன்பம் வெல்லும் கல்வியில் வந்து அந்த பாடலில் வந்து 2 வரிகள் வந்து எதை நினைவூட்டுதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கற்கணும், நூல்களை வந்து கற்கணும், நூல்களை வந்து படித்ததோடு நின்று விடாமல் அப்படின்ட்டு அதில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து நம்ம எப்படி கற்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நூல்களை கற்கணும், கற்றதோடு என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. கற்கும் பொழுது எப்படி கற்கணும்? பிழை இல்லாமல், குற்றம் இல்லாமல் கற்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கற்றதோடு நிற்கக்கூடாது. எப்படி நம்ம வந்து பிழை இல்லாமல் கற்றோமோ அதன்படி தான் வந்து நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து துன்பம் வெல்லும் கல்வியில் பாடல் வந்து 2 வரிகள் நினைவூட்டக்கூடிய திருக்குறள். நாம் எவ்வாறு வாழ்ந்தால் பெருமை பெறலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேதைகள் சொல்லிய சிந்தனைகளை பின்பற்றி நாம் வாழ்ந்தால் வெற்றிகளும் விருதுகளும் பெற்று பெருமையோடு நாம் வாழலாம். மேதைகள், அறிவில் சிறந்த மேதைகள் சொல்லக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக தனக்கு வெற்றிகளும் விருதுகளும் கிடைத்து பெருமையோடு வாழலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை? காமராசருடைய காலத்தில் என்னென்ன கல்வி நிறுவனங்கள் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், இதெல்லாமே வந்து காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள். அடுத்து, காமராசரின் சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமராசருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளன், தலைவர்களை உருவாக்குபவர், இதெல்லாம் வந்து காமராசருக்குரிய சிறப்பு பெயர்கள். நாம் இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, குருவினாக்கள், வினாவிடையில் அந்த இதில் வினாவங்கியில் இருக்கக்கூடிய குருவினாக்களுக்கான விடைகள் எல்லாமே பார்த்தோம். இப்போ சிறுவினாக்கள் பார்க்கலாம் பாருங்கள். சிறுவினாவில் முதல் வினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதியார் தம் வீட்டை எவ்வாறு கட்டித்தர வேண்டும் என்று பராசக்தியிடம் வேண்டுகிறார் அப்படிங்கிற சிறுவினா கேட்டிருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்கிறார் பாரதியார் பராசக்தி கிட்ட அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். எனக்கென காணி நிலம் வேண்டும். பாரதியார் சொல்கிறாரு, எனக்காக என்ன வேணும்? காணி நிலம். காணி நிலம் அப்படின்னா ஒரு நில அளவை குறிக்கக்கூடியது தான் காணி நிலம்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு காணி நிலம் வேண்டும். அந்நிலத்தில் ஒரு மாளிகை அமைத்து தர வேண்டும். அம்மாளிகை பல மாடங்களை கொண்டதாய் இருத்தல் வேண்டும். அம்மாளிகையை தாங்கி நிற்கும் தூண்கள் தூய்மையினால் ஒளி பொருந்தியனவாய் இருத்தல் வேண்டும் என பாரதியார் பராசக்தியிடம் வேண்டுகிறார். ஒரு நிலம் வேண்டும், நிலத்தில் எனக்கு ஒரு அழகான மாளிகையை அமைத்து தரணும், அதில் பல மாடங்கள் கொண்டதாக அந்த மாளிகை இருக்கணும், அந்த மாளிகையை தாங்கி நிற்கக்கூடிய அழகு எப்படி இருக்கணும்? தூண்கள் வந்து தூய்மையாக இருக்கணும், ஒளி பொருந்தியவையாக இருக்கணும், இதெல்லாம் வேண்டும் எனக்கு அப்படின்ட்டு பாரதியார் வந்து பராசக்தியிடம் வந்து வென்றாரு. அடுத்து,
சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. சிட்டுக்குருவியை பற்றி நம்ம வாழ்க்கையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சிட்டுக்குருவிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்ததுன்னு சொல்லலாம். அது கூடுகட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். அது தன் கூட்டில் முட்டையிட்டு அடைகாக்கும். இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் வாழும் பறவை சிட்டுக்குருவி ஆகும். அது தானியங்கள், புழுப்பூச்சிகள், அரும்புகள், தளிர்கள், தேன் போன்றவற்றை உண்ணும். தாய்க்குருவி புழுப்பூச்சிகளை பிடித்து வந்து தன் குஞ்சுகளுக்கு உணவாய் ஊட்டும். இதெல்லாம் சிட்டுக்குருவியினுடைய வாழ்க்கை பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டால் இதில் இருக்கக்கூடியதெல்லாம் இது மாதிரி எழுதணும். அடுத்து எந்திர மனிதனின் பயன்களை விளக்குக. எந்திர மனிதன் பார்த்துருப்போம், நம்ம கணியனின் நண்பனில் பார்த்துருப்போம். ரோபோ என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வீட்டு வேலைகளை செய்யும், கற்க உதவி செய்யும், அலுவலக வேலைகளை முடிக்க உதவும், கணக்குகளை முடித்து தரும், சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யும், உணவகங்களில் உணவு பரிமாறும், பொது இடங்களில் வழிகாட்டும், வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்யும். மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து வகையான வேலைகளையும் எந்திர மனிதன் செய்யும். இதுதான் எந்திர மனிதனுடைய பயன்கள். நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என பட்டுக்கோட்டையார் கூறுகிறார். துன்பம் வெல்லும் கல்வியில் சொல்லியிருப்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். நாம் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நூல்களை நாம் கற்றதோடு நிறுத்தி விடாமல் கற்றதன் பயனை மறவாமல் பின்பற்றி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து, நாட்டின் நெறி தவறி நடக்காமல் நல்லவர்கள் குறை கூறாமல் நாம் வாழ வேண்டும். நூல்களை கற்றதோடு நிறுத்திவிடக்கூடாது, அதன் பயனை மறவாமல் என்ன செய்யணும், பின்பற்றணும். நாட்டில் எப்படி இருக்கணும், தவறான வழியில் நடக்கக்கூடாது, நல்லவர்கள் தன்மை பார்த்து குறை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து, பெரியார் கூறும் அறிவுரைகளை கேட்டு பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி தவறாமல் வாழ வேண்டும். பெரியார்கள் கூறக்கூடிய அறிவுரைகளை பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கு வெற்றிகளும் விருதுகளும் வரும்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த அறிஞர்கள் கூறிய அதே மாதிரி தான் நம்ம பெரியோர்களுடைய அறிவுரையை கேட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா பிறரிடம் பழகக்கூடிய முறை, பேசக்கூடிய முறை எல்லாத்துலேயுமே பெரியவர்கள் எப்படி நம்ம பின்பற்றி பண்பு நெறியோடு நல்ல நெறியோடு வாழணும்னு சொல்கிறாங்களே அதை தவறாமல் வாழணும்னு சொல்லியிருக்காங்க. அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ்ந்து வெற்றிகளையும் விருதுகளையும் பெற்று பெருமையோடு நாம் வாழ வேண்டும். அதை நாம் குருவினாலேயே பார்த்துருப்போம். அறிஞர்கள் கூறிய அறிவுரைப்படி நம்ம என்ன செய்யணும், வாழ்ந்து வெற்றிகளையும் விருதுகளையும் பெற்று பெருமையோடு வாழணும். பெற்ற தாயின் புகழும் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். அடுத்து, காமராசரின் மதிய உணவு திட்டம் குறித்து எழுதுக. காமராசர் ஏன் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் காமராசர் தேசிய கொடியேற்ற சென்றார். அப்போது ஒரு மாணவன் மயங்கி கீழே விழுந்தான். மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் காமராசர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அதற்கு மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான். இதனை கேட்ட காமராசர், இனிமேல் படிக்க வரும் மாணவர்கள் பசியின்றி படிக்க ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மாணவன் என்ன செஞ்சான், ஒருவன் கீழே விழுந்துறான். மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் கேட்குறாரு. காமராசர் ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் கலந்துருக்கும் போது இந்த நிகழ்வு நடக்குது. அப்போ மயக்கம் தெளிந்தவனிடம் நீ காலையில் சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. சாப்பிட எதுவுமே இல்லைன்ட்டு அந்த சிறுவன் சொல்கிறான். இதை கேட்ட காமராசர் என்ன செய்கிறாரு, இனிமேலைக்கு என்ன செய்யணும், படிக்க வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு வேளை உணவாவது வழங்கணும் அப்படின்னு முடிவு செய்து தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. நம்ம இது வரைக்கும் வினா வங்கியில் இருக்கக்கூடிய குருவினாக்கள், சிறுவினாக்கள் எல்லாத்தினுடைய விடைகள் எல்லாமே நம்ம திருப்பதில் பார்த்தோம். இதை தவிர நம்ம தமிழ் அரையாண்டிற்கு தேர்விற்கான தமிழ் பாடம் அனுப்பியிருப்போம். அதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண்களை நன்றாக படிங்க. அது மட்டும் இல்லாமல் மனப்பாட பாடல் இருக்கும், மூதுரையில் இருக்கும், சிலப்பதிகாரத்தில் இருக்கும், திருக்குறளில் மனப்பாட திருக்குறள் இருக்கும், விடுமுறை விண்ணப்பங்கள்லாம் இருக்கும். இது எல்லாமே என்ன செய்யணும், மாணவர்கள் நன்றாக படித்து பார்க்காமல் தேர்வு எழுதி பாருங்க. நன்றி.